கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளுக்கு நான் உயிரில் வார்த்தை சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் இன்னைக்கு அவர் சொல்லுகிற வாக்குத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். எப்போ ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்படி பயப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தால் நான் பெரிய ஆளையும் ஆசீர்வதிப்பேன், சின்ன ஆளையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தீமையை வெறுத்து விட்டால் போதும், அநியாயத்தை வெறுத்து விட்டால் போதும், அக்கிரமத்தை வெறுத்து விட்டால் போதும், பொய்யை வெறுத்து விட்டால் போதும், கசப்பை வெறுத்து விட்டால் போதும், பிரிவினை வெறுத்து விட்டால் போதும், சண்டையை வெறுத்து விட்டால் போதும். அதையெல்லாம் வெறுத்துட்டு நீங்கள் சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் சொல்கிறாரு, உன் குடும்ப வாழ்க்கையில், உன் பிள்ளை வாழ்க்கையில் எல்லா காரியத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் பார்த்து கொண்டு உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் எல்லையை பெரிதாக்குவேன் வாக்கு பண்ணுறாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பையன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையிலும் வெறுத்தர், நன்மையில் காட்டில் தீமை அதிகமாக இருக்கிறது. தீமையை வெறுத்து விடுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், ஆறுதலின் தேவனை துதிக்கிறேன், அடைக்கலத்தின் தேவனை துதிக்கிறேன், கிருபியை துதிக்கிறேன். தகப்பனை, நாங்கள் எந்த தவறும் பண்ணாமல், எந்த பாவம் பண்ணாமல், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அநியாயத்தையும் வெறுத்து உமக்கு பயந்து வாழக்கூடிய கிருபியை தாங்க. அப்படி வாழும்போது பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதி பெருக பண்ணுங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.